விகடன் சினிமா விருதுகள் 2024 திறமையானவர்கள் பல பேர் இந்த மேடையில் வந்து அவங்களுடைய விருதுகளை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அற்புதமான நிகழ்வில் நம்ம கூட கோ பிரசன்டராக இருக்கக்கூடிய காசா கிராண்ட் அவர்களை ஆனர் செய்யும் ஒரு அழகான தருணம் இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட். அவர்களை பற்றி, அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு ப்ரொஃபைல் ஏவி இது உங்களுக்காக. அடுத்தபடியாக ஒரு ரொம்ப ஸ்பெஷலான காஸ்ட் அண்ட் க்ரூவை இந்த மேடையில் வெல்கம் பண்ண போகிறோம். நமது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தலைவன் தலைவியோடைய ஒரு க்யூட்டான ஒரு ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த மேடையில் சந்திக்கிறதுல ஒப்பற்ற மகிழ்ச்சி. அதுக்கு இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களை மேடை கண்முடன் அழைக்கிறோம். சார், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுக்காக. அவரை தொடர்ந்து இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களை மேடை அழைக்கிறோம். திரைப்படத்தின் முக்கியமான கதாபாத்திரங்கள் நந்தினி அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். அனைவரும் செல்லமாக அக்கா என்று அழைக்கும் தீபாக்காவையும் மேடை கண்புடன் அழைக்கிறோம். தலைவன் தலைவி உடைய எல்லாரும் படம் ஆரம்பிக்கும் போது ஆண் போலன்னு சொல்லி யார் யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதை இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த விகடன் மேடையில் ரிவீல் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த விகடனுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா உறவுகளுமே ரொம்ப அழகானது. ஆனால் நான் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், ஒரு அப்பாவும் பையனும் எல்லா விஷயங்களையும் பேசிடவே முடியாது. அண்ணனும் தம்பியோட பேசிட முடியாது, ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும். கணவனும் மனைவியும் தான் எல்லா விஷயங்களையும் ஒரு லிமிட் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது கணவன் மனைவி அப்படின்னு சொல்லலாம். அதை எடுத்து இந்த படத்தில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சோம். அதை இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். தலைவனா உண்மையிலேயே மக்கள் செல்வனை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு கணவனையும் அவ்வளவு அழகாக பிரதிபலிச்சிருக்காரு. அதே மாதிரி தலைவியா நித்யா மேனன், தலைவனும் தலைவியும் இந்த படத்தில் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சேது சார். அதே மாதிரி இன்னொரு தலைவன் சந்தோஷ் நாராயணன், நானும் அவரும் முதல்ல சேர்றோம். அவரை நான் டார்ச்சர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தலைவா தலைவானுபாரு. எனக்கு நல்ல சாங்கு கொடுத்துருணுங்கிறதுக்காக நான் தலைவாம்பேன். உண்மையிலேயே இந்த படத்துடைய ஆல்பம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி சார். உங்க கூட இந்த அற்புதமான படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் ப்ளே பண்ண ஆக்டர் ரோஷினி ஹரிப்பிரியன் அவர்களையும் மேடை கண்புடன் அழைக்கிறோம். I also request actor Rohan to join us on stage. டைட்டில்ஸ் ஒரு பெரிய கதையை சொன்னார். ஆனால் படம் முடிவுக்கு நாங்கள் கேட்டு சொல்லவே இல்லை அவர். இந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது இல்லை சந்தோஷ் நாராயணன் சொல்லி இல்லை எங்கள் டப்பிங்கில் பார்க்குற எல்லாருக்கும் என் வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, அவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தரவே சொல்லிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. சரி, கண்டிப்பாக படம் பார்க்குற ஒரு முக்கால்வாசி பேரோட இந்த படம் கனெக்ட் ஆகணும், அந்த நம்பிக்கைலாம் இருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்து சனாஸ் பேசுவார். பாட்டு வேற ரிலீஸ் ஆயிருக்கு. இவர் தான் லேட்டஸ்ட்டாக நேற்று படம் பார்த்துருக்காரு. ஓகே, அதனால் அவர் சொல்லுவார். நான் பாட்டு செம்மையாக இருக்குண்ணே. அந்த வீடியோவும் சூப்பராக இருந்தது, பயங்கர க்யூட்டா. தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் சத்யஜோதி அவங்களோட ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நான் இந்த படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் விகடன் அவார்டு வாங்காமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அப்படியே நான் வந்துட்டேன். நான் எடிஸ்டல்ட்டு வருவேன் விகடன் அவார்ட்ஸ்க்கு. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக அவார்டு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெரி ஃபியூ. ஐ திங்க் ஒன்லி 2-3 அவார்ட்ஸ் தான் ரிமைனிங். தொடர்ந்து மோர் தேன் 5 இயர்ஸ் பண்ணுறவங்க. அதில் நீங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். நிறையா இந்த லாஸ்ட் அவார்டில் எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த
நம்ம ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ், ஹீரோஸ் இவங்களாம் சேதுவனாலாம் ஃபஸ்ட்டு நான் படம் பார்த்து அண்ணா சூப்பராக இருந்தது அப்படின்னு, நல்லவாடா இருந்தது அப்போ நான் ஆக்டர் ஆயிடுவேனாடா அப்படிலாம் கேட்டிருக்காரு. அப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவிக்கும் போது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க பர்சனலி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ், தட் வாஸ் ஃபார் மீ, தட் வாஸ் த மொமெண்ட் ஆஃப் த டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்துக்கும் இந்த ப்ரொமோஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது நடக்காது அவ்வளோ ஈஸியாக. ரொம்ப நன்றி. Congratulations sir. Congratulations to entire cast and crew. ஜூலைல திரையரங்குகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். இதற்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ 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 ஸோ மச். அடுத்த ஒரு அவார்ட் கேட்டகரிக்குள்ள போகிறோம். பார்க்க போகிற கேட்டகரி சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம். இந்த விருதினை வழங்குவதற்காக திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். ஐஸ்வரி கணேஷ் சாரோடு சேர்ந்து இந்த விருதினை வழங்குவதற்காக சென்னை அமிர்தாஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ் மிஸ்டர் ஆர் பூமிநாதன் அவர்கள், ஃபவுண்டர் சேர்மன் ஆஃப் சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவரை மேடை அன்புடன் அழைக்கிறோம். அந்த கேட்டகரியில் விருது யாருக்கு அப்படின்றது ஏவியில் பார்த்துடலாம். சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம். நூற்றாண்டு கண்ட தமிழ் சினிமாவிற்கு 100 கோடி வசூல் என்கிற மேஜிக் நம்பர் மட்டும் 2024 முதல் சில மாதங்களில் போக்கு காட்டிக் கொண்டிருந்தது. இடைவேளையின் போது மாஸ் என்ட்ரி கொடுக்கும் ஹீரோவை போல ஆண்டின் மத்தியில் தன் ஆஸ்தான அரண்மனையை 4வது முறையாக பார்வையாளர்களுக்கு திறந்து விட்டார் கமர்ஷியல் கில்லி சுந்தர் சி. பாக் எனும் அசாமிய பேயை இறக்குமதி செய்தார். கூடவே தன் ட்ரேட்மார்க் மசாலாவையும் தெளித்துவிட தியேட்டருக்கு படையெடுத்தது மக்கள் கூட்டம். இவர்களின் அரண்மனை 4ற்கு 2024 ஆண்டுக்கான சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருது வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். சென்னை அமிர்தாஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் குஷ்பு மேம் உங்களுக்காக அண்ட் அரண்மனை 4க்காக. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். A few words please. ஆனந்த விகடனுக்கு மனமார்ந்த நன்றி. உண்மையில் எல்லாரும் இங்கே மேடையில் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, விகடன் விருது வாங்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர் திட்டினாலும் சரி எது பண்ணாலும் சரி கடைசியில் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போவாங்க. சுந்தர் சார் சினிமாவுக்கு வந்து 30 வருடங்கள் ஆயிடுத்து. இந்த வருடம் நிச்சயமாக அவருடைய 30th year in தமிழ் சினிமா அண்ட் ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விகடன் விருது வாங்குறாரு. நான் ஒரு ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் முதல் தடவை எனக்கு இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஜென்ரலி ஒரு நேஷ்னல் அவார்டெல்லாம் இருக்கும்போது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு விருது கிடைக்காதுங்கப்பா, இது வந்து வெறும் ஒரு ஆஃப் பீட் சினிமா அந்த மாதிரி படங்களுக்கு தான் கொடுப்பாங்க. விகடன் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஒரு பொழுதுபோக்கான படம் வந்து ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் விகடன் குரூப்பில் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் சுந்தர் சார் சார்பாக ஒரு நன்றி. Thank you ma'am. Thank you so much and congratulations again. Lots of love going out to Sundar C sir. மனமார்ந்த நன்றிகள். Thank you. இந்த ஒரு பிரம்மாண்ட நிகழ்வை தொடர்ந்து 1965 தொடங்கி தற்போது வைர விழா காணும் ஒரு நம்பிக்கை நிறுவனத்தின் மகத்தான நிகழ்வை ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் மேடையில் காண இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெடின் தலைவர் திரு DC இளங்கோவன் அவர்களையும், ட்ரீம் அலியான்ஸ் திரு TNT ராஜா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். The Managing Director of DNC Chits Finance திரு பார்த்திபன் அவர்களையும், மிஸ் நேஹா ஜனகன் டைரக்டர் ட்ரீம் அலையன்ஸ் அவங்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் புதிய ஒரு அழகான ஒரு 60ஆம் ஆண்டுக்கு அழகிய ஒரு லோகோ வந்து ரிவீல் பண்ண போறாங்க. அந்த லோகோ பார்ப்பதற்கான நேரம் இது. டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் இந்த லோகோ வெளியிட அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் அதை வாங்கணும் அப்படின்றது ஆசை.
சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் துறை நிறுவனமான ட்ரீம் அலையான்ஸ் தன்னுடைய மேட்ரிமோனி அப்ளிகேஷனையும் இந்த இடத்துல வந்து லான்ச் செய்ய போகிறாங்க. ட்ரீம் அலையான்ஸ் ஆப்பை டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் வெளியிட போகிறார். திரு இளங்கோவன் அவர்கள் மற்றும் TNT ராஜா அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது ஆசை. தமிழகம் முழுவதும் 8 கிளைகளை கொண்ட ட்ரீம் அலையான்ஸ் ஆப் நம்பகமான 2 லட்சம் ப்ரொஃபைல்களை கொண்டது. ஸோ அந்த ஆப்பான அழகான ஒரு லான்ச்சும் இங்கே நடக்க போகிறது. ஆயிரத்தி 1965 தருமபுரியில் திரு DN சின்னசாமி அவர்களால் நிறுவப்பட்ட DNC சிட்ஸ் நிறுவனம் தற்போது திரு இளங்கோவன் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் மதுரை உட்பட்ட 46க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் வளர்ந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை பெற்று 60வது ஆண்டில் வைர விழா கொண்டாடுகிறது. மேலும் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 15 கிளைகளுடன் இயங்கி வரும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிலையத்தில் 25,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று 1,500 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றன. நம்பிக்கை எங்கள் பாரம்பரியம் என்ற குறிக்கோளுடன் திருமணம், கல்வி போன்ற தேவைகளுக்கு உதவி வருகிறார்கள். புதிய லோகோ மற்றும் அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்த டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் தலைமையில் இன்று இந்த அழகான நிகழ்வு DNC சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அதன் தலைவர் திரு இளங்கோவன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.